மழைநீருக்கு ஒரு சக்தி இருக்குது மேம். அதாவது கங்கை போகிறேன் காவேரி போய் நீராடுனா ஒரு தோஷம் கழியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே சேம் இஸ் ஈக்குவல் டு மழைநீர். சரிங்களா? மழைநீர் அண்டு எல்லா நீர்நிலைகளும் ஃபஸ்ட் திங் மெயினாக நீர்நிலைகளை சேதப்படுத்தக்கூடாது, அழுக்குப்படுத்தக்கூடாது. எந்த நீர்நிலைகளில் நீங்கள் நீராடினாலும் செப்பல் போட்டு குளிக்கக்கூடாது. சரிங்களா? ஷாம்பு பாக்கெட், எண்ணெய் எதுவுமே, அதாவது குற்றாலமாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும். இப்போ மழை நீருக்குன்னு வந்தால் 7 நாளும் மழை பெய்யும், 7 நாளும் மழை பெய்யும். இதில் நம்மளுடைய தோஷம், ஞாயிறு பெய்கிற மழையை எடுத்து வச்சு ஒரு கமண்டலத்தில் வச்சு பூஜை ரூமில் வச்சு அதை நம்ம குளிக்கிற நீர் இருக்குல்ல அதோட கலந்துக்கணும். அதாவது ஒரு அண்டாலேயே மழை நீர் பிடிக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து பூஜை ரூமில் வச்சு குளிக்கிற நீரில் அதை கலந்து கங்கையை நினச்சி, அகத்திய முனிவரை நினச்சி, அதாவது நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறேன், என்னால் கங்கையை தரிசிக்க முடியல, நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறேன், அகத்திய முனிவரை மனசில் நினச்சி குளிச்சிங்கன்னா குலதெய்வ அருள், ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு, குலம் தலை தோங்கும், அருள் கிடைக்கும், அரசியல் அரசாங்க ஆதாயம் உண்டு.